மதுரையில் இருக்கேன் தான் பேர். ஆனால் பெருமாள் கோயிலுக்கே ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்தேன். வந்தனுமே சின்ன வயசுனாக தான் வந்துச்சு. இங்கெல்லாம் சின்ன வயசில் வந்தப்போ எங்கள் அம்மாட்ட புளியோதரை கேட்டு அழுதுகிட்டே இருப்பேன். அவங்களும் எப்படியும் எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். இங்கிட்டு தான் இன்னும் பார்த்தீங்கன்னா அதே நிம்மதி, அதே ஃபீல், அதே ஒரு அமைதி இருக்குது. அதான் நம்ம பெருமாள் கோயிலோட ரகசியம் போல். பெருமாள்கிட்ட நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வந்தால் ஒரு பாட்டி வேற வெள்ளரிக்காய் வித்துருந்தாங்க. பாவம் காரியாப்பட்டிலேருந்து வந்து விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி நான் ஒரு வெள்ளரிக்காய் வாங்கிட்டேன். நீங்களும் இந்த பாட்டியை பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வாங்கிருங்க. அப்படியே வெயிலுக்கு எதமா ஒரு யோகட்டை குடிச்சாச்சு. யோகட்டை குடிச்சிட்டு அக்காக்கு என்கேஜ்மெண்ட் வேற இருந்துச்சு. அங்கே கிளம்பியாச்சு எங்கள் சித்தியை கூப்பிட்டுட்டு. நல்ல வேலை திருமணத்தில் தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதனால டக்குனே மகளுக்கு ரீச் ஆயிட்டு நம்ம மச்சான் தம்பியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். பாசா படத்தில் பொட்டியை மாற்றுற மாதிரி டக்கு டக்குன்னு மாற்றிட்டு இருந்தாங்க. அக்காவும் ரெடி ஆயிட்டு அப்புறம் மாப்பிளம் ரெடி ஆயிட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா கீழே வந்து எங்க தாத்தா நின்று இருந்தாரு. நான் போட்டோ எடுக்கிறேன்னு நினைச்சு அவரும் நின்றுகிட்டே இருந்தாரு. எங்க அப்பத்தாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். எங்க அப்படியே அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுத்துட்டு டின்னர் அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நான் கிளம்புறேன்னு பார்த்தா எங்க அம்மா, எங்க அத்தை, எங்க சித்தி, இன்னொரு அத்தை, எங்க பெரியம்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க. கிளம்புற மாதிரி தெரியல. நான் வெளியே வந்துட்டேன். டக்குன்னு வெளியே வந்தனுமே எங்க தாத்தா வேற கொஞ்சம் அட்வைஸை போட்டு இருந்தாரு. நல்லா படிடா, நல்லா முடிய விட்டு தோடுலாம் போடாதான்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்க தாத்தான்ட்டு அவருக்கு ஒரு டாட்டாவை சொல்லிட்டு அப்படியே இன்னைக்கான வீடியோவை முடிச்சாச்சு. டாட்டா, பை பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே.